பருத்தி முட்டை எதுக்குடா குடோன்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாயெல்லாம் குழையுது, என்ன பேசுறதுனே தெரில. கோல்டு வந்து நெஞ்சுக்கு மேலே மூக்குக்கு வெளில இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் பேசுறது எனக்கே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டேன். அதோடு சரி, அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு ரெடி பண்ணலாம், முட்டையை வேக வச்சு எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு அது ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இன்ஸ்டன்ட் கூல் ரெசிபி வந்து செஞ்சுட்டு நாங்களும் குடித்தாச்சு, அவனுக்கும் கொடுத்தாச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. சரி மதியானத்துக்கு கீரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பப்பு கூட்டா எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, புள்ள வந்து வளர்ந்துச்சு, நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது சந்தோஷமாக இருந்துச்சு. வெந்தயக்கர் வந்து இப்போ நிறையவே விற்கிறாங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும், ரொம்பவே நல்லது இது உடம்புக்கு. கசக்க தான் செய்யும், இது எப்படி செஞ்சாலும் கசக்கும். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. இது சாம்பாரில் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும், கசக்க சுத்தமாக தெரியாது. நான் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு மாதிரி செஞ்சேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பேக்கிங்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பருத்தி மூட்டை வந்து அப்படியே தான் இருக்குது.